ஹாய் நண்பர்களே. இப்போ நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட கூறப் போகிறேன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி கொள்வது இயற்கை. அந்த உதவி எப்பேற்பட்ட உதவியாக இருக்க வேண்டும் என்றால், பிறருக்கு நாம் சாமீன் போட்டு அவர்களிடமிருந்து நாம் உதவி செய்து கொடுக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ நம்ம கையில் இருக்குது வைங்க, பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை வார்த்தைகளாகவே இருக்கட்டும், வாழ்க்கைக்கு ஒத்து வர வார்த்தைகளாகவே இருக்கட்டுமே. அப்படி இருக்கும்போது நாம் அதை செய்தோம்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் நம்மளிடம் இல்லை, மற்றவர்களுக்கு இறக்கப்பட்டு பிறரிடம் போய் நாம் ஒரு ஜாமீன் போட்டு ஒரு உதவி பண்ணி கொடுத்தோம்னா அது பின்னால் பாதிப்பு ஏற்படுகிறது. அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன், என் வாழ்க்கையில் நடந்தது. அதாவது நானும் கடை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பரும் ஒருத்தர் கடை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் வசித்த அந்த ஊரில். அப்போ என்னிடம் ஒருத்தர் உதவி கேட்கும்போது அவரிடம் என்னிடம் இல்லை, அவரிடம் உதவி ஜாமீன் போட்டு நான் அந்த உதவி செய்து கொடுத்தேன். பணம், அந்த பணத்தை திருப்பி அவர் கொடுக்க முடியலை. அதன் விளைவாக என்னிடம் அவர் நெருக்கடி செய்தார். அப்போ என்னுடைய நெருக்கடி செய்யும்போது நான் கொஞ்சம் மரியாதைக்கு கட்டுப்பட்டதுனால, அவரிடம் பேச முடியாதனால, அவருடைய வழியிலிருந்து நான் ஒதுங்கி வேறு வழியிலிருந்து நான் வீட்டுக்கு போவேன். அப்போது என் குழந்தைகள், என் மனைவிகள்லாம் அந்த வீட்டில் போகும்போது அவர்கள் சாடையாக பேசியிருக்கிறார்கள். நான் அந்த பணத்தை சாப்பிட்டு விட்டு என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் என்று இப்படியெல்லாம் புறணிகள் பேசும்போது, அப்போ எனக்கு மனவேதனைப்பட்டு நான் வேறு ஒரு ரூட்டில் போனேன். இப்படியே பல வருஷங்கள் கடந்து கொண்டிருந்தது. எனக்கு காசு கிடைத்திருந்தாலும் அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருப்பேன், எனக்கும் கிடைக்கல. அப்போ ஒரே ரூட்டில் நான் போய்கிட்டு இருப்பேன். கடையை அடைத்து விட்டு அவங்க கடையை தாண்டி நான் போகணும், அதுக்கு மேல் ரூட்டில் நான் போகணும். அப்போ அப்படி போகும்போது எப்போதும் போகிற ரூட் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது முக்கியமாக கவனமாக கேட்கணும். அந்த ரூட்டில் நாய்கள்லாம் அதிகமாக இருக்கும். வருஷக்கணக்காக போய்கிட்டு இருக்கிறேன், அந்த நாய்கள் ஒன்றும் செய்யலை. அன்று ஒரு நாள் ஒரே ஒரு நாய் என்னை விரட்டி கடித்தது. அந்த கடித்த உடனே ஒரு நாய் கடித்த நேரத்தில் எல்லா நாயும் கும்பலம் அங்கே இருந்த நாய்கள் பூரா கடித்து விட்டது. ஒரு 20 நாய்களுக்கு 27 நாய் இருக்கும், கடிச்சிருச்சு. என்னுடைய சட்டைகள்லாம் எடுத்து உறிஞ்சி விரட்டி பார்க்குறேன். அப்போ ஒரே வார்த்தையில் என்னால் தாங்க முடியாமல் நாராயணா என்று நான் ஒரு சவுண்டு போட்டேன். அப்போது பக்கத்தில் உள்ள மேல் மாடியிலிருந்து ஒருவர் அவரை சவுண்டு போட்டு அந்த நாய்கள்லாம் விரட்டினார். அதே நைட்டில் என் பிள்ளைகள், என் சிறிய மகளும் என் பையனும் என்னை கூட்டி கொண்டு மெடிக்கலில் போய் ஊசி போட்டு மருந்தெல்லாம் கட்டி வந்தாங்க. அன்று நான் முடிவு செய்தேன், நாம் யாருக்குமே துறவு நினைக்கல, தப்பு செய்யலை, யாரையும் ஏமாற்றலை. நாம் ஏன் பயப்படணும்? ஒரு மரியாதை கட்டுப்பட்டுனா மரியாதை தான். அந்த ரூட்டை மாற்றி நேர் ரூட்டில் போய் வீட்டுக்கு போனேன். அப்பொழுது அவங்களும் ஒன்றும் பேசலை, என்ன என் மனம் கொஞ்சம் திருந்தியது, தைரியத்தை கொடுத்தது. இதன் விளைவு எதனாலே? நாம் ஜாமீன் போட்டதுனால தானே. அந்த ஜாமீன் போடுவதை கொஞ்சம் யோசித்து நிதானித்து, தன்னிடம் இருந்தால் உதவி பண்ணுங்கள், மற்றவர்களிருந்து வாங்கி கொடுத்து நாம் அவஸ்தைகள் ஏற்பட்டவர் நாம் சொல்லி நான் விடைபெற்று கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.